நாத்திகம் இல்ல, நாத்திகம் தான். நீங்க உள்ள அப்படி நீங்க நாத்திகம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா தப்புன்னு இருக்கும். ஓகே, நான் அப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது உங்க இதுல இருந்தே சொல்றேன், ஆன்மீகத்துல இருந்தே சொல்றேன், மறுபடியும் திணிக்கிறீங்கிறேன். இங்க கலப்பு மனங்களால நிறைய பேர் சாதியை விட்டு போயிட்டான். சாதி இல்லை. இப்போ நானே என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றேன். நீங்க ஏன் சினிமாக்காரங்க மட்டும் இருந்து திணிக்கிறீங்க ஜாதியை? அதுக்கு முன்னாடி நான் பாட்டாளி மக்கள் கட்சியில உறுப்பினர் கிடையாது. அந்த கட்சி அலுவலகம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. பொதுமா அதுக்கு மேல வேணுமா? இருங்க, உங்களுக்கு கிடைச்சது இல்ல, நீங்க பாருங்க கிடைச்சது இல்ல உங்களுக்கு. எப்பயுமே வந்து சினிமாவை வணிகமா பாக்குற ஒரு சமூகம் இருக்காங்க, சினிமாவை கலையா பாக்குற ஒரு சமூகம் இருக்காங்க. இந்த வணிகத்தையும் கலையும் கலந்து ஒரு ஆல்டர்னேட் சினிமா கொடுக்கணுன்றது தான் ஐயாவோட இது. பட் அவர் வந்து அவர் பார்த்த வாழ்க்கை, அவர் வளர்ந்த வாழ்க்கையை வச்சு அவர் பண்றாரு. நான் கடந்து வந்த வழிகள், நான் கடந்து வந்த பாதைகள் இல்லை, அதில் நான் சந்தித்த மனிதர்கள் தான் இதில் கதை மாந்தர்களாக நான் ஹீரோயின் உங்களுக்கு நீங்கள் வந்து பிற்பகுதியில் வந்து உங்களுக்கு இன்னொரு தோற்றம் வருது. என்ன தோற்றம்னு சொல்ல வேண்டாம், இன்னொரு தோற்றம் வருது. அதை எப்படி ஒத்துக்கிட்டு நடிச்சிங்க? ஒரு நம்ம புதுசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு தோற்றத்தில் நடிக்கணுமா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? விஜய் இனி அடுத்த படமாவது உங்கள் அப்பாவோட கதை சொல்லி நடிப்பீங்களா? கேட்டுட்டு நடிப்பீங்களா? நிச்சயமா இல்லைன்னா சொல்ல மாட்டீங்க. கடைசியாக படம் காட்டுவேன். ஏன்னா அப்பா டேரக்டராக இருக்கிறத விட அவர் அப்பா தானே, அப்பாவா இருக்கிறது. அதுவும் என் துறையிலே இருக்கிறதுனால பயப்படுவாங்க. எல்லாருக்கும் அப்படிதான். இந்த துறையில் உங்கள் பையனை விட்டுறதுன்னா கொஞ்சம் பயம் இருக்கும். அவ்வளோ முடிஞ்சு. எனக்கு வந்து அடுத்தது எந்த படம் பண்ணாலும் என்னோட பொட்டன்ஷியல் மீறி ஏதாவது முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு இருக்கேன். அதனால நான் தெரியும். ஸ்கிரிப்ட்ல அப்பாவுடைய தலையீடு ஏதாவது இருந்தது? அதான் இல்லைன்ட்டார். சொல்ல கதையே சொல்ல இல்லைன்ட்டு. அப்பாவுடைய தலையீடு கதையே சொல்லலையா? இதுல வந்து டைரக்டர் சொல்றேன், நீங்க இதுல வந்து ஆத்திகத்தை சொல்றீங்களா நாத்திகத்தை சொல்றீங்களா? இல்ல இல்ல, அந்த முத்தாளம்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி எந்த வரலாற்றுலையும் கோயில் சிலையை போய் விநாயகருக்கு இது அது வேற விஷயம், கடலில் கிடைக்கிறது. ஆனால் இந்த சாமி சிலையை இப்படி அடிக்கிறது வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லையே. கேள்விப்படாதனால அது உண்மை இல்லைன்ற அர்த்தம் இல்லை. இல்லைங்க, இது வரைக்கும் எத்தனையோ பார்த்தாச்சு. தேனி, மதுரை எல்லா ஆட்டமும் பார்த்தாச்சு, அந்த அம்மா இதில் பார்த்தாச்சு. இப்படி ஒரு இது எனக்கு பார்த்தது இல்லை எந்த படத்துலையுமே. நான் உங்களுக்கு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் இருக்கும், வேர் ரிலீஜியன் எண்ட்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்டார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சுதீஸ்வரம் ஐயா கூட சொல்லியிருப்பாரு, மதங்கள் முடியும் இடத்துல தான், சமயங்கள் முடியும் இடத்துல தான் ஆன்மீகம் பிறக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து சமயத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு அண்ணன் வந்து தென் மாவட்டத்துக்காரு தான். இப்போ தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா நடக்கும். அந்த சித்திரை திருவிழாவில் ஒரு 20 லட்சம் மக்கள் இருப்பாங்க. ஆனால் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் கோடி ஜனங்கள் வந்து சந்தோஷமாக கும்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதே வந்து எப்போ வந்து என்னோடய சிறு வயசுலலாம் நான் பிள்ளையார் சதுர்த்தி எப்படி பார்த்துருக்கேன்னா, ஒரு மண் பிள்ளையார் செஞ்சு அந்த மண் பிள்ளையாரில் ஒரு சின்ன ஒரு ரூபா காயின் வச்சு வைகை ஆற்றுல போடுற மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி 1500 பிள்ளையார் அளவுடுனா அதுக்கு 2500 போலீஸ் போட்டு அதை பாதுகாக்கிறாங்க. இல்ல நான் ஆன்மீகம் வளர்ந்துருக்குன்னு சொல்றேன். இல்ல ஆன்மீகம்ன்றது இல்ல இல்ல, நீங்க எவ்வளவு நாத்திகம் பேசினாலும் சரி, இது நாத்திகம் இல்ல, நாத்திகம் தான். நீங்க உள்ள அப்படி நீங்க நாத்திகம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா தப்புன்னு இருக்கும். ஓகே, நான் அப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது உங்க இதுல இருந்தே சொல்றேன், ஆன்மீகத்துல இருந்தே சொல்றேன், இல்ல உங்க சமயத்துல இருந்தே சொல்றேன். மகாபாரதம் இருக்குல்ல, மகாபாரதத்தோட முதல் பாட்டு என்ன தெரியுங்களா? ஏங்க, மகாபாரதத்துக்கு முன்னாடியே இந்த அம்மன்லாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பெண் தெய்வங்கள். நான் இந்த கேள்வி சொல்றேன், அதுக்கப்புறம் உங்க யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி. ஐயோ, இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இது நாங்க சமஸ்கிருதத்தை எங்க சொல்லாதீங்க, வேண்டாங்கிற. நான் தமிழ் கடவுள்களை சொல்றேன். நீங்க யதா கதாபதன்றே எதுக்கு பேசிக்கீங்க? அந்த பேச்சு சொல்ல வராங்கன்னா, எங்கெல்லாம் தர்மங்கள் அழிகிறதோ, அதர்மங்கள் தலைதூக்கிறதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன்றாரு. அப்படி பார்த்தா இன்னைக்கு நாட்டுல கெட்டதே நடக்கலையா? ஏன் அவதரி? நான் கேட்ட கேள்விக்கு நேரடியா சொல்றேன். ஏங்க, இன்னைக்கு உங்க சுத்தி உள்ள தெருக்கள்ல இல்ல சுத்தி உள்ள வீடுகள்ல பாருங்க, முன்னால சங்கட சேர்த்தி கிடையாது, இப்போ ராகுகால பூஜை கிடையாது, திருவிழாவுக்கு பூஜை கிடையாது. எவ்வளவு பெரிய இருக்கு
கோயில்கள் எவ்வளவு பெரிய அது இருக்கு, வந்து மத நம்பிக்கை, சமய நம்பிக்கை. அதைத்தான் சொல்றேன் நானு. அந்த மதம் பெரிய இருக்குல்ல, நீங்க எவ்வளவு எதிர்த்து பேசினாலும் அதை உங்களால் தடுக்க முடியல. பேசலையே, அது நாத்திகமும் இல்ல, ஆத்திகமும் இல்ல, பகுத்தறிவுன்னு தான் நான் சொல்ல வரேன். பகுத்தறிவு செட்டி எடுபடலைன்னு நான் சொல்ல வர்றேன். விருப்பு வெறுப்பு யாரு விருப்பு இல்ல, அதாவது சமயத்தை கொண்டாடுறதும் திருவிழாக்களை கொண்டாடுறதும். ஏங்க பேசுறவங்க எல்லாம் முட்டை போட்டுக்கிறாங்க, ஜாதி கோயிலுக்கு போயிடுறாங்க, கேட்டா அது கொலை வழக்கங்கிறாங்க. பேசுறவங்க எல்லாம் பேசுறாங்க, அது பண்ணி நடக்கிறாங்களா? இல்ல, அது அவங்களோட நம்பிக்கை, அதை நம்ம மதிக்கணும். அவங்களோட நம்பிக்கையை மதிக்கிறோம். எனக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கும்ல, அதை நம்ம தெரியல சொல்றோம். இல்ல நம்பிக்கை நான் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கிராமம் இன்றைக்கு இருந்தால் சட்டப்படி அங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. அப்போ இது அது தடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. தடுக்கப்பட்டிருக்குல்ல? நல்லா இருக்கு. நீங்க ஏன் மறுபடியும் திணிக்கிறீங்கிறேன். இங்க கலப்பு மனங்களால நிறைய பேர் சாதியை விட்டு போயிட்டான். சாதி இல்லை இப்போ. நானே என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றேன். நீங்க ஏன் சினிமாக்காரங்க மட்டும் இருந்து திணிக்கிறீங்க ஜாதியை? திணிப்புன்னு சொல்ல மாட்டேன். இப்ப நீங்க ஏதோ இது வந்து சென்னையை மட்டும் பார்க்க கூடாது. ஏன் எல்லா ஊர்லயும் சொல்றேங்க? செங்கல்கேட்டு கீழே வேற வேற விதமான எல்லா ஊர்லயும் சொல்றேன். அவர் ஊர்லயுமே சொல்றேன். அவர் ஊர்லயுமே யார் ஊரா எடுத்துக்கிட்டாலும் அதே பசங்க, 2 பசங்க இங்க சென்னையில வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கும்போது பேசிக்கிடுவானுங்க. ஆனா அதே ஊருக்கு திரும்பி போகும்போது அவங்க ரெண்டும் பேசிக்கிறது இல்ல. அவன் வேற தெருல தான் இருப்பான், இவன் வேற தெருல தான் இருப்பான். இன்னும் அந்த ஜாதி நம்பும்படியா இருக்கா? ஏங்க இவரு எந்த ஜாதின்னு தெரியாதுங்க. இதுல இருக்க எல்லாரும் நாங்க தினசரி படம் பாக்குறோம். எவனுக்காவது எந்த ஜாதி தெரியுமா? இது எல்லாமே கிராமங்களில் நடந்த உண்மை கதைகள் தான். நான் ஒரு உதாரணம் கதைன்னு சொல்லுங்க, வரலாறுன்னு சொல்லுங்க. உண்மை கதைகள்னா உண்மை சம்பவங்கள். உண்மை சம்பவங்கள், உண்மை வேற கதை வேற. இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க வந்து அது சொல்றீங்க எல்லாரும் பார்க்கணும், இது எல்லாரும் பார்க்கணும், எல்லா ஜாதிகளுமே பார்க்கணும். அதனால சார்பு நிலை எல்லாமே நாங்கள் எடுத்திருக்கோம். எல்லா ஜாதிசங்களும் பார்த்துட்டு இதனால தீர்வு கிடைக்கும்னா அப்படியான்னு கேட்டால் எங்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு நிமிஷம் அவன் யோசிச்சுட்டாவே நாங்கள் இந்த படம் அவங்கள போய் சேர்ந்துருச்சுன்றது நாங்கள் நம்புறோம். அவசியம் போட்டு காமிப்போம். நிறைய பேருக்கு பேசிக்கிறோம். இப்போ நேற்று உதாரணத்துக்கு அண்ணன் திருமா அண்ணனை ஒரு சிறப்பு அழைப்பாக கூப்பிட்டு அண்ணன் பார்த்தாங்க. அவங்களோட நியாயத்தையும் அவங்களோட பார்வையும் அண்ணன் சொல்லியிருக்காங்க. அதில் எல்லாமே இது அவங்க முக்கிய இயக்குநர்களும் பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்து அவங்களோட ஒப்பீனியனும் கொடுத்துருக்காங்க. இயக்குனர் சார், ஒரே ஒரு கேள்வி. ஐயா, வாழ்த்துக்கள். இந்த ஜாதி ஒழியணும் அதெல்லாம் சொன்னதெல்லாம் வாழ்த்துக்கள். ஆனால் இதே ஜாதி கட்சியில சீட்டு வாங்கி நின்ன பையனையே தேர்ந்ததுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா, இது இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவங்க அப்பா சீட்டெல்லாம் வாங்கல. இல்லை இது யார் உங்க பேர் என்னங்க? பாலா. தமிழ்நாட்டில் ஜாதி இல்லாமல் ஜாதி பார்க்காமல் வேட்பாளர் நிறுத்தக்கூடிய கட்சி ஒன்று சொல்லுங்க. இருக்குல்ல சார்? நான் கேட்கறது அதுதான். நாம் தமிழர் ஒன்று இருக்கே சார். இருங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. இல்லை உங்களுக்கு இல்லை, நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு தான் உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? நீங்க வந்து எப்படி சொல்லுவீங்க? நீங்க எப்படிங்க நீங்க கடலூர் எலெக்ஷன்ல நீங்க நின்றுக்கீங்க, பாமகல நின்றுக்கீங்க. சரி, அது சமீபத்துல அன்மணி மாநாடு, ராமதாஸ் மாநாடு போட்டிருக்காங்க. சரி, நாங்க அக்னில இருந்து நெருப்பாவே பிறந்திருக்கோம் சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க சீட் வாங்கியிருக்கீங்க. உங்க பையன் தான் இதுல நடிக்கிறாரு. ஜாதியே வேண்டாம் நடிக்கிறாரு. அததான் கேக்குறேன். இந்த கெத்து எப்படி எடுத்தீங்க, அவரை எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு தான் நாங்க கேக்குறோம். நீங்க ஜாதிக்காரன்னு நாங்க சொல்ல வரல. சொல்லுங்க, நான் சொல்றேன். இந்த புரிதல் வந்து நிறைய பேருக்கு தர வேண்டியது. நீங்க நல்ல கேள்வி, நான் உங்களை பாராட்டுறேன். ஆக்சுவலாக அதாவது இந்த படம் எடுக்கும் பொழுது அவர் சீட்டு வாங்கினது இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் தாண்டி இந்த படம் எடுக்கப்பட்ட நோக்கம் என்னென்னா, எனக்கு வந்து நான் இந்த கதையை 2-3 கதாநாயகர்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க 3 வேறு கெட்டப்பு வேணும் அப்படின்றனால அவங்களால தவிர்க்க முடியாத சூழ்நிலை பண்ண முடியல. அவங்களையும் நான் மிகப்பெரிய மரியாதையோடு இருக்கேன். அப்போ எனக்கும் விஜயத்துக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருந்தார். அப்போ நான் கேட்டிருந்தேன், இது மாதிரி எனக்கு வந்து ஒரு தமிழ் முகமாக எந்த பிம்பமும் இல்லாத ஒரு நடிகன் வேணும், அது நடிக்க தெரிஞ்சவனா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்படி நடிக்க தெரிஞ்சவனா கேட்டப்போ வந்து அவர் சொன்னார், யார் மாதிரின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குன்னு சொன்னார். அப்படி ரெஃபரன்ஸ் கேட்டப்போ வந்து எனக்கு வந்து பரியேறும் பெருமாள் கதிர் மாதிரி ஒரு முகம் வேணும், எனக்கு ஒரு தமிழ் முகம் வேணும்னு கேட்டிருந்தேன். அப்படி அவர் அறிமுகப்படுத்தினதான் விஜித். ஸோ அப்படி விஜித்தை வந்து நான் சந்திக்கும் போது அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் ஏற்கனவே வந்து ஐஸ்வர்யா தனுஷ் மேடம் ஆரம்பித்து சில காரணங்களாக மாறிய பண்ணுற ஒரு ஸ்கிரிப்ட், சில காரணங்களால் நின்று போன அந்த ஸ்கிரிப்ட்லேயும் அவர் தான் கமிட் ஆகியிருந்தார். அதில் நிறைய உடல் உழைப்பு, அதாவது ஒரு 60 கிலோ இருந்தவர் 45 கிலோவாக எடையாக குறைச்சி அதுக்கு போஸ்டர்லாம் பார்த்தேன். அதுக்கு அடுத்தது தான் வந்து பரியேறும் பெருமாளில் இவர் கமிட் ஆகி சில காரணங்களால் அதுவும் நின்று போயிடுச்சு.
ஸோ எனக்கு தேவை வந்து ஒரு கதை நாயகன் தேவைப்பட்டான், நடிக்க தெரிஞ்சவன் தேவைப்பட்டான், அந்த ஒரே இதுதான் எனக்கு. அந்த என்னைக்கு நான் விஜித்தை பார்க்குறேனோ அன்றைக்கி தான் முதல் முறை தங்கர் பச்சன் அண்ணனையும் பார்க்குறேன். நீங்கள் தங்கர் பச்சன் அண்ணனை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்கிறது எனக்கு தெரியாது. சினிமாவுக்கு ஜாதி இல்லை, சினிமாவுக்கு மதம் இல்லை, சினிமாவுக்கு இது எல்லாமே ஒரே குடும்பம் தான். நீங்கள் இந்த கேள்விக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 8ஆம் தேதி வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த இடத்துல நம்ம ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆடியோ ரிலீஸில் சீமான் அண்ணன் வேறு அவர் ஒரு சித்தாந்தத்தில் இருக்கார், ஸ்னேகன் அவர் வேறு சித்தாந்தத்தில் இருக்கார், நடுவில் கருமல்லியப்பன் வந்தார் அவர் வேறு சித்தாந்தத்தில் இருக்காங்க. இது மாதிரி நேற்று படம் பார்த்த திருமாவளவன் அண்ணன் வேறு சித்தாந்தத்தில் இருக்காங்க. இது மாதிரி வேறு வேறு நபர்கள் வேறு வேறு சித்தாந்தத்தில் இருக்கிறவங்களும் இந்த படம்னு வரும்போது இல்லை அதை எல்லாத்தையும் மறந்துட்டு இதை வந்து ஒரு கலை படைப்பாக மட்டும்தான் பார்க்குறோம். நான் விஜித்தை வந்து எந்த ஒரு ஜாதிய இதுக்குள்ளேயும் அவன் ஒரு தமிழ் முகம், அவன் வந்து ஒரு சினிமாவை கலையாக தவமாக கற்றுக்கிட்ட ஒரு பையன். ஸோ அந்த பையன்தான் நான் பார்த்தேன் வச்சு. அதுக்கு பின்னாடி என்ன ஜாதி என்ன, ஏன்னா நான் சொல்ல வந்த கதையும் அதுதான். நான் என்ன சொல்ல வந்தேன், நீங்கள் தான் வந்து விஜித் வந்து ஜாதி ஜாதின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜாதி நீங்கள் தான் விஜித் அவர்களை ஜாதி ஜாதின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்கள் வாழ்த்துக்கள் தான் தெரிவித்தோம். நல்லது. அவர் அந்த கட்சியில நின்னாரு, அவர் அந்த கெத்து எப்படி கொடுத்தீங்கன்றதான் எங்க கேள்வி. எனக்கு வந்து அது ஏன்னா நாங்க அவர் ஜாதி தங்கர் பச்சன் ஜாதி நாங்க சொல்லவே இல்லை எந்த இடத்துலயும். இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது போன ஆண்டு ஏப்ரல், ஒரு ஆண்டு ஆயிடுச்சு. இந்த படம் தொடங்கப்பட்டது எப்படின்னு கேட்கு. அதுக்கு முன்னாடி நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் உறுப்பினர் கிடையாது. அந்த கட்சி அலுவலகம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. போதுமா, அதுக்கு மேலே வேணுமா? இருங்க, உங்களுக்கு கிடைச்சது இல்லை, நீங்க பாருங்க கிடைச்சது இல்லை உங்களுக்கு. டேரக்டர் சார் 2003ஆம் ஆண்டு இந்த கட்டடம் தாண்டி அடுத்த கட்டம் 70mm தியேட்டர், 166 பறை இசை கலைஞர்கள் தமிழ்நாடு முழுக்க 8 பேருந்தில் வச்சு கொண்டு வந்து நேரடி ஒளிப்பதிவு பண்ணி பறை பாட்டு பண்ணுறோம். 19 பாட்டு வந்தால் தாண்டவ பண்ணி அதில் லாரன்ஸ் அப்போ தான் வர 6 நிமிடங்களில் ஒரு பறை இசை கலைஞனுடைய அந்த சாதிய ஒடுக்குமுறையை இருக்கிற ஒரு குறும்படம். படம் முழுக்க அந்த தலித்துக்களுக்கான சிக்கல்கள் முழுக்க நான் பேசுகிறேன். என்னுடைய படங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சாதாரணமாக சாதி கட்சின்னு நீங்கள் சொல்லுங்க அப்படிங்க. ராமதாஸை விட அன்புமணியை விட அரசியல் பேச யாரு இருக்காங்க? இருக்க 6 இடஒதுக்கீடுகளை இந்தியாவிற்கு பெற்றுத்தந்தவர் ராமதாஸ். சொந்த சாதிக்கு வாங்கி கொடுத்தாரு. அதை அனுபவிக்கிறீங்களா எல்லாரும்? எந்த நாக்கை வச்சு அவர் சாதி கட்சி தலைவர் சொல்லுங்க, வேணாம்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்லைங்க சாதி கட்சி தலைவர் வாங்கி கொடுத்தாரு, நாங்கள் அதை அனுபவிக்க மாட்டோம்னு சொல்லுங்க. நாங்க சொல்லல சார். அப்புறம் உங்க மாநாட்டிலே நீங்களே சொல்லியிருக்கீங்க. யார் சொல்லுங்க? அவர் தான் பேசியிருக்காங்க. அவங்க பேசுவாங்க. நான் இடஒதுக்கீடு நீங்க தான் சொல்றீங்க, உங்களுக்காக வாங்கினாரு, வன்னியருக்காக 8% வாங்கி கொடுக்க போராடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க தவிர எல்லா மக்களும் சொல்லல. இது வேற எங்கேயோ கொண்டு போறீங்க. பிரச்சனை இருங்க, நான் சொல்றேங்க. இன்னொரு முறை ஒருத்தர் கூட அப்படி பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாற்றங்கள், கிட்டத்தட்ட 18 மருத்துவ, அதாவது என்ன சொல்றது, ஹெல்த் மினிஸ்டர், சுகாதார அமைச்சர்கள் இந்தியாவில் வந்திருக்காங்க. ஒரே ஒருத்தவங்க பேர் சொல்லுங்க நீங்க. அன்புமித்தவருக்கு இந்த 80 ஆண்டுகள்ல எவ்வளவு வேலைகளை செய்திருக்காங்க. சுற்றுச்சூழல் எவ்வளவு பிரச்சனை இயற்கை. அதனால யாரும் இனிமே அப்படி பேசக்கூடாது, புரியுதா? எனக்கு இது வரைக்கும் அந்த அலுவலகம் கூட எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு அடிப்படையில் பொதுவான கலைஞர். அப்படி பாருங்க, அவ்வளவுதான் எங்க கருத்தை நாங்க சொல்றோம். அவ்வளவுதான். பேரன்பும் பெருக்கோமும் நீங்க எடுத்த நோக்கம் சரியானதா? எப்படி சொல்றீங்க? இல்ல எங்க கருத்தை நாங்க சொல்றோம்ல, சரியானதா? ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல போய் அட்மிஷன் போட்டா கூட அந்த ஜாதி பேரு மதம் பேரு இல்லாம இல்லை, சரிங்களா? இதெல்லாம் வந்து அது தீர்க்கப்படுமா? இல்லை, இது அதான் நீங்கள் ஏற்கனவே சொன்னது தான். இதுக்கு வந்து தீர்வு கிடைக்குமா அப்படின்றது வந்து அதோட எங்கள் நோக்கம் இல்லை. எல்லாரும் சிந்திக்க வைக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம். இதில் ஒவ்வொரு வாட்டி சிந்திக்க வைக்கணும்னா நீங்கள் வேற மாதிரி இல்லை, நான் கதையை ரிவீல் பண்ணல. நீங்கள் அந்த விஷயத்தை மாற்றுறதே வந்து ஒரு தவறாக தானே தோணுது. இல்லை, தவறு இல்லை. அதாவது நீங்கள் கதாநாயகனாக பார்க்குறதோட அது கதை அவனுக்கு தெரிந்த உயரம், அவனுக்கு அதை எப்படி பழிவாங்க முடியும், அவனோட அறிவு, அவனோட இது. இப்போ நீங்கள் அது வந்து ஒரு கதாநாயகனாக பார்த்தீங்கன்னா அந்த சிக்கல் இருக்குது. கதைநாயகனாக அந்த ஒரு கிராமத்தில் பிறந்து அந்த கிராமத்தில் வளர்ந்து அவன் சமகாலத்தில் அவன் சாதாரண ஒரு நாட்டாமையாவோ ஒரு கவுன்சிலராகவோ பார்த்தவன் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் மிகப்பெரிய ஜாதி கட்சி தலைவராகவும் இருக்காங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன, இவங்களை எப்படி எதிர்க்க முடியும்?
பெரிய சண்டை போட்டு எதிர்க்க முடியாது, இல்லை போலீஸில் போயோ இது பண்ண முடியாது. ஸோ அவன் அதுக்காண்டி சில காரியங்கள் பண்ணுறான், தன் வேலையை ஆயுதமாக பயன்படுத்துகிறான், அவனுக்கு தெரிந்த முறையில் அவன் பழி வாங்குகிறான், அவ்வளோதான். அதில் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது. அந்த மெசேஜ் என்னென்னா, இதெல்லாம் பார்க்காதீங்க, இனிமேல் வர சந்ததிகள்னாச்சும் நல்லா இருக்கட்டும், அவங்க இதெல்லாம் பார்க்காம, ஏன்னா இது பிறப்பின் அடிப்படையில் வர்றதில்லை, வளர்ப்பின் அடிப்படையில் தான் வருகிறது என்பதை சொல்வதற்காக எடுக்கப்பட்ட படம். நிறைய டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படம் போட்டால் ஏதாவது பிரச்சனை பண்ணினே இருப்பாங்க அரசியல்வாதிங்க, சரிங்களா? எங்களை வந்து நீ தாழ்த்தி பேசிட்ட, கொண்டுட்ட, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் விஷயத்தை முன்னெடுத்து வைக்கும் போது அவங்க சில ஏதாவது ப்ரெஷர் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இல்லை, கட்டாயம் வரும், வந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா அம்பேத்கர் ஐயா சொன்னது தான், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நான் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு சொல்கிறதுல வந்து எல்லாருமே ஒத்த கருத்தில் தான் இருக்காங்க. நான் சந்தித்த மனிதர்களில் எல்லாருமே ஒத்த கருத்தில் இருக்காங்க. எனக்கு யாரும் அடிமை இல்லைன்னு சொல்கிறதுல இன்னுமே ஒவ்வொரு ஜாதிகளை சொல்ல பார்ப்பனியத்தில் அங்கே மேலே ஆரம்பித்து கீழ் வர வரைக்கும் எல்லா அடுக்குலையுமே அந்த இது இருக்குது. ஒரே ஜாதியிலேயே வேறு வேறு கிளைகளில் சேர்ந்தவங்களே கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டாங்கன்ற ஒரு இது இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவங்க புரிஞ்சு இதெல்லாம் வேணாம், தாண்டி வருவோம் அப்படின்னு நினைக்கணும். இது நான் முக்கியமாக இந்த அடுத்து வர சந்தைகளுக்கு அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது மிகச்சரியாக போயிருக்கணும் நான் பார்க்குறேன். சங்கர் பிரசாத் சார் வந்து பெரும் கோபம் உடையவர். அவர்கிட்ட இப்படி கதை ஓகே வாங்கினீங்க? உண்மையை திருப்பியும் சொல்கிறேன், கதை வந்து படம் போட்டு காமிக்கிற வரைக்கும் அவருக்கும் இந்த இதுக்கு நான் கதையை சொல்லவே இல்லை. படம் போட்டு ஃபஸ்ட்டு ரஷ்ஷெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம்.